ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகனருளால் நமது மனித உடலிலிருந்தும் மூலஸ்தானம் எனும் கருவறையின் தேவ ரகசியம் அனைவரும் தெரிந்து கொள்வோம். கருவறையில் வைக்கப்படும் தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது. மூலஸ்தானம் எனும் கருவறையின் தேவ ரகசியம் மனிதனுக்கு தலைதான் பிரதானம். தலையிலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது. இதே மாதிரிதான் ஆலய அமைப்பும் உள்ளது. உடலுக்கு தலை பிரதானம் போல் ஆலயத்திற்கு கருவறை பிரதானமாக உள்ளது. இதை மூலஸ்தானம் கர்ப்பகிரகம் என்றும் சொல்லுவார்கள். நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும். அதுபோல்தான் ஆலயங்கள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும். இதன் பின்னணியில் சூட்சமங்களும் தேவ ரகசியங்களும் அடங்கியுள்ளது. இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாஸ்து கணக்கு பிரகாரம் நீள அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கினார்கள் நம் முன்னோர்கள். பிரபஞ்ச சக்திகளை கிரிக்கும் பகுதியாக கருவறையை அமைத்தனர். பிரபஞ்சத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஒரு வகை மின்னோட்டம் பெற்று துகள்களாகும். இந்த அலைகள் கோவிலில் கருவறை விமானம் மீதுள்ள கலசங்களில் மூலம் கருவறைக்குள் இருக்கும் மூலவர் மீது பாயும் என்பது வானவியல் சாஸ்திரமாக அப்போது செய்துள்ளார்கள். பிறகு அங்கிருந்து அந்த அலைகள் ஆலயம் முழுக்க அந்த பிரபஞ்ச சக்தியின் அலைகள் கோவில் கருவறையில் உள்ள சிலைக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் நாம் வணங்கும் மனிதர்களுக்கும் படும்படி அந்த பிரபஞ்ச சக்தியை அந்த அலைகளை அமைத்துள்ளார்கள். இதற்காகவே நம் முன்னோர்கள் கருவறை அமைப்பதில் மட்டும் அளவு கடந்த நுட்பத்தை கடைபிடித்தனர். எல்லா ஆலயங்களிலும் கருவறையானது வாசல் தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் மூடப்பட்டதாகவே இருக்கும். கருவறை அமைப்பு 6 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 அதிஷ்டானம், 2 பாதம், 3 மஞ்சம், 4 கண்டம், 5 பண்டிகை, 6 ஸ்துபி எனப்படும் 6 பகுதிகளாக பிரித்தார்கள். இதில் மூலவர் சிலை நிறுவப்படும் பகுதியை அதிஷ்டானம் என்பார்கள். பீடம் என்றும் சொல்வதுண்டு. கருவறையில் வெளிப்புறச் சுவரை கோஷ்டம் என்பார்கள். அவற்றின் பல்வேறு கடவுள் உருவங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியே அங்கு பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அது மட்டுமின்றி அந்த கருவறை எத்தனை ஆண்டுகளாக கடந்தாலும் இறை அருளை அள்ளித்தரும் பொக்கிஷமாக இருக்கும் வகை வகுத்திருப்பார்கள். இந்த நடைமுறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது ஆகம வழிபாடு முறைகளுக்கு முன்பே தோன்றிவிட்டதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த காலகட்டத்தில் நாட்டை ஆண்ட மன்னர்கள் தங்களது அரண்மனையை விட அருளலை தரும் கோவில்கள் எப்போதும் உறுதியாக நின்று நிலை பெற்று திகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கற்களால் ஆன கருவறையை கட்டினார்கள். பண்டைய காலங்களில் அவர்கள் பெருங்கோவில், மாடக்கோயில், கரக்கோயில், ஞாழக்கோயில், குகடிக்கோயில், இளங்கோயில், மணிக்கோவில், ஆலயக்கோயில் என்று 8 வகை கோவில்களை கட்டினார்கள். ஆனால் கருவறை பகுதி சதுரம், வட்டம், முக்கோணம் எனும் 3 வித அமைப்புகளில் அமைக்கப்பட்டன. இதில் சதுர அமைப்பு தேவ உலகத்துடனும் வட்ட அமைப்பு இறந்தவர்களுக்குடனும் முக்கோணம் மண்ணுலகத்துடன் தொடர்புடைய இருப்பவர்களுக்கும் கட்டினார்கள். தமிழ்நாட்டில் முக்கோண அமைப்புடன் ஆலய கருவறை அமைப்பதில்லை. வட்ட வடிவ கருவறைகளை புத்த
புத்த சுதிகள் மட்டும் பள்ளிப்படை கோயில்களுக்கும் மட்டுமே காணப்படும் என்றாலும் மதுரை அழகர் கோவிலில் உள்ள ஆலய கருவறை வட்ட வடிவில் இருப்பது ஆச்சரியமாக இருக்கும். மற்றபடி தமிழக ஆலயங்களில் கருவறை சம சதுர வடிவில்தான் இருக்கும். கருவறை சுற்றுப்பகுதி ஆலயத்திற்கு ஆலயம் மாறுபடும். தொன்மை சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் கருவறை வெளிப்பகுதி கஜ புஷ்டனம் வடிவில் இருக்கும். கஜம் என்றால் யானை, இப்பிருஷ்டம் என்றால் பின்பகுதி என்று பொருள். ஆக கருவறை வெளிப்புற சுவர் யானையின் பின்பகுதி போன்று வடிவில் இருக்கும் என்று அர்த்தம். இத்தகைய அமைப்பு உள்ள கோயில்கள் தூண்களை மாடக் கோயில்கள் என்பார்கள். அதாவது ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் அடித்தும் படுத்திருப்பதை போன்று காணப்படும். இத்தகைய கருவறையை நம் முன்னோர்கள் சாதாரணமாக அமைத்துவிடவில்லை. கோயில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்தில் தானியங்களை விதைப்பார்கள். அந்த தானியங்கள் 3 நாட்களில் முளைத்துவிட்டால் உத்தமமான இடம், 5 நாட்களில் முளைத்தால் மத்தியமம், 5 நாட்களுக்கு பிறகு முளைத்தால் அதமம், மத்தியமம். அதமமான இடங்களிலும் கருவறை கட்ட மாட்டார்கள். உத்தமமான இடங்களில் மட்டுமே கருவறையை அமைப்பார்கள். இது பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி தரும் தலமாக மாறும் என்று நம் மூதாதையர்கள் கணித்துதான் கோயில்களையும் கருவறைகளையும் கட்டினார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நமது உடல் அமைப்பும் கோவில் அமைப்பும் ஒன்றாக இருப்பது போல், ஆனால் கோயில் என்பது நாம் வணங்குவதற்கு, நம் உடலும் வணக்கத்துக்குரியதாக இறைவன் அமைத்துள்ளான். அதனால் நமக்குள்ளேயே தேடினாலே நம் உடமே ஒரு ஆலயமாக இருக்கின்றது. அன்பே சிவம், அழகே முருகன், அருளே கடவுள். கலியுக வரதன் அருளால் இப்பகுதியை அனைவருக்கும் நான் பகிர்ந்துள்ளேன். ஆலயமும் மனிதன் உடலின் ரகசியம் நாம் தெரிந்து கொண்டோம். ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா, முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வாழ்க வையக மக்கள் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா.